நமஸ்காரம் நமஸ்காரம். மவ சிவ அசி அசி மவ சிவ. ஸோ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு சில விசேஷங்கள், ஒரு ஹிந்து சம்பந்தமான சில விசேஷங்கள் இந்த அர்த்தமுள்ள ஒரு கருத்துக்களாக இருந்து வருது. குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்சய திருதியை பற்றி நிறைய சில கருத்துக்கள் எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. வாழ்வில் முன்னேற்றம் அடைய உங்கள் கைராசியான டாக்டர் A.S. மகாஸ்ரீராஜன் அவரை ஒரு முறை சந்தியுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் செய்வோம். இந்த அட்சய திருதிய நாளில் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம இயற்கையாகவே எல்லோரும் நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், காசு வாங்கணும், காயின் வாங்கணும், காக்கா போனாது வாங்கி நம்ம வீட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுகிறார்கள். தவறேதும் இல்லை. ஆனால் அந்த நாளில் இயற்கையாகவே நாம் யாருக்காவது ஏதாவது தானம் செய்யப்பட வேண்டும், ஒரு உணவு தானமோ இல்லை ஒரு வஸ்திர தானமோ அல்லது ஒரு பாத்திரம் தானமோ செய்வது மிக மிக சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு. இந்த அட்சய திருதிய நாளில் ஏன் இப்படி நம்ம ரொம்ப விசேஷமாக இப்போ ரீசண்டாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், இந்த திரேதாயுகம், தோப்பராக யுகம், கலியுகம், இந்த திரேதாயுகம் எப்படி இருக்கு இல்லையா, அது மாதிரி இந்த திரேதாயுகம் வந்த நாள் அட்சய திருதிய நாளில் என்னன்னு கேட்டிங்கன்னா தொடங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சபாண்டவர்கள் சூரிய தேவனிடம் அவர்கிட்ட அப்படியே ரிக்வஸ்ட் பண்ணி அப்படியே கேட்டு ஒரு அட்சய பாத்திரம் வாங்கியிருக்காங்க. எந்த நாளில்? இந்த அட்சய திருதியை நாளில் அந்த அட்சய பாத்திரம் சூரிய தேவனிடத்துலேருந்து பஞ்சபாண்டவர் வாங்கி அதுலேருந்து எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்ததா பல புராணங்கள் கூறுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராதாகிருஷ்ணருக்கு விருந்தாவனத்தில் 21 நாளைக்கு, இந்த அட்சய திருதிய நாள்லேருந்து 21 நாளைக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்வார்கள். காரணம், இந்த வைகாசி மாதத்தில் வர்றதுனால சித்திரை கடைசியில் உழுகுது. கூடவே என்னென்னா வைகாசி மாதம் வர்றதுனால 21 நாளைக்கு வெயில் ஜாஸ்தியாக இருக்கனால ஸ்ரீகிருஷ்ணருக்கு 21 நாட்களுக்கும் சந்தனக்காப்பு அலங்காரம் செய்த வண்ணம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை செய்யும் பணியானது துவங்கப்பட்ட நாளாகவும் இந்த அட்சய திருதிய நாளில் நம்ம கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வியாச மகரிஷியால் மகாபாரதம் உரைக்கப்பட்ட சுபதினமாகவும் இதை கொண்டாடப்படுகிறது. அப்ப எவ்வளவு பெரிய முக்கியமான சில நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற்ற நாள்னு பாருங்களேன் இந்த அட்சய திருதிய நாள். இந்த அட்சய திருதிய நாளில் நம்ம குறைந்தது 5 நபர்களுக்காவது உணவு தானம் செய்யப்பட வேண்டும், அல்லது ஒரு 5 மரம் செடியாவது நட்டு வைக்கப்பட வேண்டும். 5 மரம் என்று சொல்ல போனால் அரசமரம், ஆலமரம், அத்திமரம், அரசமரம், ஆலமரம், அத்திமரம், அதே போன்று என்னன்னு கேட்டீங்கன்னா வன்னிமரம், அதுக்கப்புறம் புன்னை மரம். இந்த 5 மரங்களை எங்கேயாவது நம்ம நடப்பட்டால் கண்டிப்பாக அந்த புண்ணியம் பாக்கியம் நமக்கு சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கங்கை நதியே இந்த உலகத்திற்கு வந்த நாளாக அட்சய திருதியை கொண்டாடப்பட்டு கொண்டு இருந்தது. எது? கங்கை நதியே இந்த உலகத்துக்கு அட்சய திருதி நாளதான் வந்திருக்கு அப்படின்னா யோசனை பண்ணி பாருங்களேன். அப்போ அந்த நாளையில குறைஞ்சது ஒரு 5 பேருக்காவது ஒரு 50 பேருக்காவது என்னன்னு கேட்டா நம்ம நீர்மோர் விநியோகம் செய்யப்பட்டாலும் அந்த புண்ணிய பாக்கியம் அந்த குடும்பத்திற்கு சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பத்ரிநாத்திற்குள்ள கங்கோத்ரி, பத்ரிநாத்தில் இருக்கக்கூடிய கங்கோத்ரி, இன்னொன்று யமுனோத்ரி கோயில் போகிறான் பார்த்தீங்கன்னா இந்த குளிர்காலத்தில் நடைய சாத்தப்பட்டு இந்த அட்சய திருதிய நாளில் தான் திறந்து மீண்டும் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இதை கருதப்படுகிறது. இதுக்கு மேலே நம்ம சொல்லுவோம் இல்லையா, இவன் பெரிய குபேர நாட்டா இருக்கான் அப்படியா எப்படியான்னு சொல்லுவோம். பட் குபேரனுக்கே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குபேரன் அப்படிங்கிற பொறுப்பை கொடுக்கப்பட்ட நாளாக இந்த அட்சய திருதிய நாளை கொண்டாடப்படுகிறது.
அது மட்டும் இல்லாமல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சுட்டருக்கு வெயிலிருந்து ஒரு பாதுகாப்பு வேணும், மக்களுக்கு இது வேணும், அது வேணும், ஒரு இது வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மேற்கு வங்காளத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாயாயூரில் பார்த்தீங்கன்னா, மாயாப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ நரசிம்ம தேவருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் 21 நாள்கள் செய்கிறாங்க. அப்போ நாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நரசிம்மருக்கு நம்ம வீட்டில் வந்து என்ன நினைக்கிறேன், நகை வாங்க முடியல, நட்டு வாங்க முடியல, ஒரு கோல்டு வாங்க முடியல அப்படின்னு நினைச்சால் கூட நீங்கள் நரசிம்மருக்கு ஒரு சந்தனக்காப்பு கொடுக்கலாம். அல்லது வீட்டில் நரசிம்மர் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அவருக்கு சந்தனத்தால் பொட்டு வைக்கப்படலாம். 45 பொட்டு வைக்கப்பட வேண்டும். அல்லது வந்து கிருஷ்ணர் இருந்தால் கூட என்ன நினைக்கிறேன்னா, உடல் முழுவதும் 45 சந்தனத்தால் பொட்டு வைக்கப்பட்டு இருந்தாலும் 21 நாட்களுக்கு வைக்கப்பட வேண்டும். அவ்வாறு வைக்கப்பட்டாலும் உங்களுக்கு வீட்டில் சுபம் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். நிலம் வாங்க முடியல, விற்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் நடக்கும். வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குது, கோல்டு பிரச்சனை இருக்குது, பேங்க்குக்கு போயிடுது, அடகுக்கு போயிடுது அப்படின்னு இருந்தால் கூட இந்த 21 நாட்களுக்கு கிருஷ்ணருக்கோ இல்லை நரசிம்மருக்கோ சந்தனத்தால் 45 பொட்டு வைக்கப்பட்டு நீங்கள் வணங்கப்பட்டால் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து கண்ட்ரோல் ஆகும், உங்களுக்கு யோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்த்தா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பகவான் ஸ்ரீ பரசுராமர் அவதரித்த சுபதினம். பரசுராமர் எவ்வளோ வீரர்! இவர் அவதரித்த நாளும் என்னன்னு கேட்டிங்கன்னா அட்சய திருதிய நாள். அதனால இந்த பெரிய பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க, பெரிய பெரிய கலெக்டர் இருக்கவங்க, அரசியல் இருக்கவங்க, பெரிய இராணுவத்தில் இருக்கவங்க, இவர்கள் பரசுராமருக்கு பார்த்தீங்கன்னா, பரசுராமருக்கு இந்த நொச்சி இலையை வைத்து வணங்கப்பட்டாலும் சரி, அல்லது நொச்சி மரத்து குச்சை வைத்து வணங்கப்பட்டாலும் சரி, அந்த பரசுராமருக்கு எவ்வளோ தைரியம் வந்தது, எவ்வளோ ஒரு நன்மை ஏற்பட்டதோ அது உங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், தவறு எதுவும் இல்லை. நீங்கள் பரசுராமர் வேணும்னா என்னன்னு கேட்டால் நெட்டிலே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நொச்சி மரத்து இலையை ஒரு 9 இலையை வந்து முன்னாடி வச்சு நீங்கள் வணங்கப்பட்டாலும் அந்த தைரியம், வீரியம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்கு. இல்லை என்றால் அது குச்சி கிடைச்சால் கூட என்ன நினைக்கிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பயன்படுத்தலாம், தவறு எதுவும் இல்லை. ஆனால் அந்த நொச்சி மரத்து இலையோட கிடைக்கிறது சற்று கடினம். ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பட்டு இந்த தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலில் இந்த நொச்சியை வளம் வந்து வணங்குவதாகவும் எனக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கு. தேவை ஏற்பட்டால் நீங்க ஈச்சமலை மகாலட்சுமி கோயிலுக்கு வந்தீங்கன்னா அங்க கருணுச்சி இருக்கு. அந்த கருணுச்சி மரத்தை நீங்க வளம் வந்தாவே இந்த பரசுராமருக்கு எவ்வளோ பவர் வந்ததோ அட்சய திருதிய நாளில், அது மாதிரி உங்களுக்கும் பவர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்கு. ஆகவே இந்த அட்சய திருதிய நாளில் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளால நகை வாங்க முடியல, அது வாங்க முடியல அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த நகை வாங்க முடியல நினைக்கிறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, குறைந்தது 5 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா 5 பேருக்கு நீர்மோர் கொடுங்க. அப்படி இல்லைன்னா என்ன நினைக்கிறேன்னா கிருஷ்ணருக்கு, அப்படி இல்லைன்னா நரசிம்மருக்கு 45 சந்தனத்தால் பொட்டு வைக்கப்பட்டு வணங்கப்பட்டாவே இந்த அட்சய திருதிய நாளில் நீங்கள் வீட்டுக்கு கோல்டு வாங்கினதா கணக்கு. இந்த முறை வாங்க முடியல அப்படின்னா 2 மாதம் 3 மாதம் விட்டு நீங்கள் ஆர்டர் இப்போ கிடைச்சிரும். எப்படி வேலைக்கு ஆர்டர் கிடைச்சிரும், 3 மாதம் கழிச்சு ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்கிற மாதிரி. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிரும். பகவான் இருந்து இந்த அட்சய திருதிய நாளில் கோல்டு வாங்குறதுக்கு உண்டான அப்ரூவல் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா நீங்கள் வாங்கக்கூடிய உண்டான சந்தர்ப்பங்களை கடவுள் உருவாக்குவார் அப்படிங்கிறது கருத்து இருக்கு. ஆல் தி பெஸ்ட். மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் என்ஜினியர் AS மகேஸ்ராஜன். நன்றி, வணக்கம். வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்ட் ஃபேமஸ் engineer AS Mahasri Rajan. Struggling with traditional ways for hours to wash the dull and tarnished copper brass utensils? Here comes a magic liquid to make your work easier. Few drops that can remove the tarnishness and restores the shine instantly. Mahashiva Copper Brass Cleaning Liquid is suitable for all your puja items and cookwares, which is made up of copper, brass and bronze. It is easy to use, saves your time and keeps a long-lasting shine.